ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ராணாவோட கேம் பிளேவையும் அதுக்கப்புறம் சத்யா ரஞ்சித்தை பற்றி பல விஷயங்கள்லாம் பாராட்டி பேசுகிறார். அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ரயன் வந்து கேமை பற்றி அனலைசிஸ் புட்டு புட்டு வெடிக்கிறான். ஆனால் பையபுல வேற லெவலில் அனலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் எங்கே பேசணுமோ அங்கே பட்டு பட்டுன்னு ஸ்டேஜில் உடைச்சானா பிளாக் பஸ்டராக இருக்கும். அதை பண்ண மாட்டேங்கிறானேன்ற ஒரு வருத்தம் இருக்குது. அடுத்து ஜாக்லின் வந்து முத்துக்குமாரிட்ட நீ நேற்று என்ன பேசிட்டு நீ என்ன வந்த பண்ண அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் உதவியாக இருக்கும். மறக்காமல் போட்டுருங்க கைஸ். ஃபஸ்ட்டு டைனிங் டேப் பக்கத்தில் தான் ஒரு பக்கம் யாரது ரஞ்சித் மற்றும் முத்துக்குமார் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். அதில் குறிப்பாக சத்யாவை பற்றி சொல்கிறார். சத்யா வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படி தானே, இந்த கேமுக்கும் சத்யாவுக்கும் செட்டே ஆகாது. நேற்று போய் சத்யா ஒரு விஷயத்த சொல்லி ஜெஃப்ரிக்கு விட்டு கொடுத்தான் பாரு, அவன் அங்கேருந்து வரான், அவங்கள ரெப்ரசன்டேட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கொடுக்குறதே எனக்கு தப்பாக இருக்குது. கேம் விளையாடினதை வச்சு கொடுங்கடா. கேமில் எப்படி ப்ளே பண்ணியிருக்கான், கேமில் என்னெல்லாம் பண்ணியிருக்கான், அந்த பேசிஸில் ஜெஃப்ரிக்கு கொடுத்துருந்தா நியாயமாக இருந்திருக்கும். பட் அவன் அங்கேருந்து வந்திருக்கான்னு கொடுக்குறதே எனக்கு தப்பாக இருக்குது. அவனை வந்து திரும்ப நீங்கள் கீழே இறக்குற மாதிரி தான் இருக்கே தவிர்த்து மேல் நோக்கி கொண்டு போல. அந்த ரீதியில் எனக்கு பிடிக்கல. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், சத்யா நீ பண்ணது தப்பு. அவன் வந்து சத்யாவும் ஜெஃப்ரியும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது, ஒரு பாண்டிங் இருந்தது. எல்லாரும் என்ன கமெண்ட் பண்ணும், சத்யா கூட சேர்ந்தா ஜெஃப்ரியோட கேம் பிளே போயிடும், சத்யா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான்னு சத்யா மேலே கமெண்ட் அடித்த உடனே ஜெஃப்ரி அங்கேருந்து கழண்டுக்கிட்டு வந்துட்டான். எப்படி ஜெஃப்ரி அங்கேருந்து கழண்டுட்டு வந்துட்டு திரும்ப ஒவ்வொருத்தர் கூட போய் சேர்ந்து கேம் விளாடணும். ஆனால் எந்த இடத்துலையுமே சத்யா ஜெஃப்ரியை பற்றி தப்பாக பேசினதே கிடையாது அப்படின்றத ஓப்பனாக உடைக்கிறாரு. கரெக்டான விஷயம். எந்த இடத்துலையுமே ஜெஃப்ரி வேணா போனவங்க கிட்ட பின்னாடி போய் தப்பாக பேசுவானே தவிர்த்து சத்யா எந்த இடத்துலையுமே அதை பண்ணதில்லை. ஐ அக்ரி வித் முத்து, கண்டிப்பாக அந்த பாயிண்ட் அக்ரி பண்ணுறேன். அப்புறம் சொல்கிறேன், திரும்ப இவங்களுக்கு கூட பிரச்சனை ஆச்சு, கோவா எங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, திரும்ப வந்து சத்யா கூட சேர்ந்தா அதை சத்யா அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டான். தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் சத்யா. அதுதான் உண்மையான குவாலிட்டி. அவன் உண்மையாக குட் சோலாக இருக்கான். ஆனால் இந்த குட் சோல் மூமெண்ட் வந்து இந்த வீட்டுக்கு செட் ஆகாது. அவனுடைய தப்புகளை சொல்லணும், ஆனால் தப்பு சொல்லாமல் இருக்கான் பாரு, அவனுடைய தப்பை இதை சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும். அதை புரிய வச்சாதான் கேம். இந்த நிலைமைக்கு அவன் சூட் ஆக மாட்டான் சத்யா அப்படின்றத ஓப்பனாக உடைக்கிறாங்க. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி தட் முத்துக்குமாரன் பாயிண்ட் அப்படின்றத நான் ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஐ மீன் இந்த கேமில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல, நானும் ஏகப்பட்ட விமர்சனம் வச்சிருக்கேன். ஆனால் ஒரு நல்ல குட் குவாலிட்டியான ஹியூமனான அது சத்யா 100% இல்லை, எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அப்படின்றத ஒத்துக்கிறோம் மெஜாரிட்டி. அதுதான் சத்யா அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி தான் நேற்று எனக்கு பவித்ரா சொன்னாங்க, எனக்கு பேச வராதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் நானுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் பல இடங்கள்ல அவங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க பவித்ரா. ஆனால் இந்த இடத்துல கேட்க வேண்டிய இடத்துல கேட்கலாம அதுக்கப்புறம் வந்து பேசுறதா எனக்கு முரண்பாடாக இருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல பவித்ரா சொன்னதுக்கான காரணமே சொல்கிறார். இன்னொரு பக்கம் ரஞ்சித்தையும் பாராட்டுறார். ரஞ்சித்துக்கான பாராட்டு என்னன்னா, ஆனால் 70 நாள் எவனா இப்படி இருக்க முடியுமாண்ணே, இந்த அளவு கண்ட்ரோல் பண்ணி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி 70 நாள் இருக்கிறானே, அது பெரிய விஷயம்ண்ணே. அதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியாது. அதை நீங்கள் பண்ணிருக்கீங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் தானேன்னு பாராட்டுறாரு. ஐயோ ஏன் முத்து நீ போய் அவர் பண்ணுறதையே ஏன் போய் பாராட்டுற, நீ தான் சொன்ன உண்மையாக இருக்கணும் ட்ரூவாக இருக்கணும்னு சொன்னீங்க. அவர் வந்து பல நேரங்கள் ரியாக்ஷன் காமிச்சு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறது. ஐ மீன் தப்புன்னு சொல்ல முடியாது, பட் இந்த கேமுக்கு அது செட் ஆகாதுன்றது ஓப்பனாக உடச்சி விட்றா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் முத்து. அடுத்து இவரை பற்றி ராணுவ பற்றியும் பேசுகிறாங்க. ஆனால் ராணுவம் வந்து அவன் பண்ணுறது ஒரு கோமாளித்தனம் தான். கோமாளித்தனம் பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல. அவன் ஓப்பனா சொல்றான், ஆமாப்பா எல்லாரும் ஒவ்வொரு ரோல் எடுத்துட்டீங்க, அந்த ரோல் ஃப்ரீயா இருந்தது, அந்த ரோல் எடுத்துட்டு பண்றேன், எதுவுமே பண்ணாதுக்கு அந்த ரோல் எடுத்துட்டு பண்றேன்றது ஒரு தைரியம் இருக்குல்ல, அதுவே நான் பாராட்டுறேன். யார் அதை எடுத்து பண்ணுவான், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக பண்றான்ல, அதுக்கு ஒரு முயற்சி பண்றான்ல, அதுவே நான் பாராட்டுறேன், பெருசா பாக்குறேன். யாருமே அதை எடுத்து பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஒரு தைரியம் கிடைச்சிக்கிறது நான் விரும்புகிறேன் அப்படின்றத ஓப்பனா ஓடிக்கிறார். ஆனா நல்லா தான் இருக்கு அது கேட்கும்போது. கண்டிப்பா ஏதோ ஒரு ரீதியில இரிட்டேட் பண்ணாலுமே சம்டைம்ஸ் இப்படி ஒரு ஃபீல் இருக்குல்ல, நம்மள அந்த கண்டஸ்டன்ஸ் இரிட்டேட் பண்றாங்க. ஆனா அந்த கண்டஸ்டன்ஸே இரிட்டேட் பண்றதுக்கு ஒரு ராணுவ மாதிரி ஒரு ஆள் இருக்கானேன்ற மாதிரி கொஞ்சம் ஆறுதலா பல பேருக்கு இருக்குல்ல. சோ அது கரெக்ட் தானே அப்படின்ற ஒரு டாபிக் முத்துக்குமரன் மற்றும் இவங்களுக்கு இடையே நடந்த கான்வர்சேஷன் இது. அங்கிருந்து அப்படியே கட் பண்ணி வந்தோடனே வந்து லிவிங் ஏரியாவில் தூங்க முயற்சி பண்ணும்போது ஜாக்லின் வந்துட்டாங்க. முத்து எழுந்துரு முத்து, என்ன பேட்டுற, ஆமா என்ன பண்ண நீ நேற்று, ஏன் எல்லாத்தையும் பூசி முழுகுன, ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஏன் பூசி முழுகுற, அங்கே பக்கத்தில் உட்காந்து வந்து நேராக பேசினேன், இங்கே ஏன்னா பூசி முழுகி இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ ஒன்று பண்ண பாரு நல்லா பண்ணடா முத்துன்னும் போது நான் தான் ரஞ்சித் சார் ஆகட்டும் சத்யாவாக இருக்கட்டும் டப்புன்னு போட்டு அடிச்சு விட்டேன். நான் அதை தான் ஓப்பனாக சொல்லணும்னு நினச்சேன், அடிச்சு விட்டேன். இதுக்கு மேலே என்ன பயப்பண்ணியா முத்து பயப்பண்ணும், நீயும் வந்து இப்படி தேய்க்கிற, அதில் மஞ்சுரி போயிட்டு அப்படியே பட்டர் மசாலாலாம் போயிட்டு இப்படி கொஞ்சம்
கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி போடுறாங்க. அடுத்து யாரு நம்ம ராயன் வந்து எல்லாத்தையும் போட்டு அப்படி ஸ்பைஸ் அப் பண்ணி அழகாக மொழிவிட்டான், பூசி மொழிவிட்டான். ஓப்பனாக போட்டு அடிக்க வேண்டியதானே முத்து, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் எனக்கு தோன்றது சொல்லட்டுமா அப்படின்னும் போது, ஆனால் நீ ஏன் பவித்ரா சொன்ன, எனக்கு பவித்ரா 3வது லிஸ்ட்டில் தான் இருக்கா, நீ எப்படி பவித்ரா சொன்ன, அப்போ ரஞ்சித் எனக்கு சத்யாலாம் தெரியலையா அப்படின்னும் போது, இல்லை சத்யா வந்து அவன் அப்படி தான் எனக்கு தெரியுது, கேப்டன்சி இதெல்லாம் பண்ணி கேப்டன்சியில் என்ன பண்ணான், கேப்டன்சி அவன் இல்லைன்றது எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை முத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குரூப் ஃபேவரட்டிசம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக அவங்க வந்து ரஞ்சித்தை அடிப்பாங்கன்னு தெரியும், சத்யாவை போட மாட்டாங்க. அதனால் பவித்ராவை தான் அடிக்கணுன்ற கட்டாயத்தில் தான் பவித்ராவை அடித்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் எடுத்துன்னு வந்தாங்க முத்துன்னும் போது, முத்துவும் அதை கேட்குறார். பல விஷயங்கள் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டாஸ்க்னா மட்டும்தான் சத்யா வெளியே தெரியும், மற்றபடி வேறு எதுவுமே தெரியாது அப்படின்ற டிஸ்கஷன்லாம் ஹெவியாக போயிட்டு அங்கே ஒரு டிஸ்கஷன் போய் நடந்தது. அதனால இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது 2. 3வது டிஸ்கஷன் வந்து வெளியே வந்து அந்த கண்ணாடி கிளாஸில் ஒரு சோபாலாம் உட்காந்துருக்காங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா தீபக் மற்றும் ரயான் இவங்களுக்கு கூட ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ரஞ்சித்தோட கேப்டன்சியை பற்றி தான் டிஸ்கஷனே போகுது. ரஞ்சித்தோட கேப்டன்சி எப்படா பார்க்குற எப்படின்னும் போது, ஆனால் அவருக்கு அந்த கேப்டன்சி கிடைச்சதே தப்பு. நான் எனக்கு பொறுத்த வரையும் அவர் கேப்டன்சி கொடுக்காம இருந்திருக்கலாம். ஒரு வாரம் ஒரு எஸ்கேப் ஆயிட்டாரு. ஒரு வாரம் நாமினேஷன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த நாமினேஷன் அவர் எஸ்கேப் ஆகாமல் இருந்ததுனால இந்த வாரம் அவர் டேஞ்சர் ஜோன், அவர் எவிக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருந்தது. ஆனால் அதை நம்ம தெரியாமல் நம்ம அவரை கேப்டன்சி ஜெயிக்க வச்சிட்டோம் தான் நான் நினைக்கிறேன். அது கொடுத்ததே தப்பாக போச்சுன்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. யதார்த்தமான உண்மை, கேப்டன்சி வாங்கிட்டோம், ஒரு பெருசாக பண்ணல, இதெல்லாம் பண்ணல, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்ற மாதிரி ஓப்பனாக அடிக்கும் போது கரெக்டாக தெரியுதுடா. பேசாமல் நானும் மஞ்சுரியும் அதை கேப்டன்சி வின் பண்ணியிருக்கலாம் போல. நான் ரஞ்சித் ஜெயிக்கணும்னு யோசிச்சதை விட மஞ்சுரி இல்லை நான் யோசிச்சிருந்தா கூட மஞ்சுரி ஏதோ ஒரு அவங்க அடி வாங்கிட்டாங்க, அதாவது பண்ணியிருக்கலாம். இல்லை நானாவது இதில் சில ஃப்ளாஸ் இருந்தது, அதையாவது மெயின்டைன் பண்ணி நானாவது பண்ணியிருக்கலாம், இப்படி யோசிச்சிருக்கலாம். மேபி பவித்ரா கூட போயிருக்கலாம் போல, ரஞ்சித் சார் கொடுத்ததுக்குன்ற ஒரு நிலைமைக்கு அவங்களே வந்துட்டாங்க. எல்லாம் அப்போ யோசிச்சிருக்கணும், இப்போ நினச்சி என்ன பயன் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. அடுத்து எனக்கு இந்த எலிமினேஷன் எப்படா அப்படின்னும் போது, ஆனால் இது கெஸ்ஸே பண்ண முடியலண்ணே. இதில் குறிப்பாக வந்து சாச்சனாலாம் எப்படா எலிமினேட் ஆனான்னு போது சாச்சனாக்கு வந்து நெகட்டிவ் தான் இருந்தது. அவங்க பல விஷயங்கள் கேம் விளையாடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்களோட கேரக்டராக என்ன பண்ணாங்க, கேரக்டராக எப்படி மக்கள் கூட கனெக்ட் ஆகிறாங்க, அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டாக இருக்குன்றது தான் ரொம்ப குரூஷியல் ஃபேக்டரு. அந்த ரீதியிலாம் போய் சேர்ந்தால் மட்டுமே நம்ம இந்த வீட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம ஒழுங்காக காட்டலன்னா நமக்கே பல பிரச்சனைகள் இருக்குது, பல இன்னல்களை சமாளிக்க வேண்டும் இருக்கும். அதனால தான் இந்த எலிமினேஷன்லாம் நடக்குது அப்படின்றத ஓப்பனாக போட்டு அடிக்கிறார். கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தது எனக்கு விருப்பமே இல்லை, அவன் என்ன பண்ணால் அவனுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இதையும் கேட்குறாங்க. இது அதுலேயும் நீங்கள் கொடுத்தது எப்படின்னா கொடுத்தீங்கன்னா, டே அவங்க அப்படி சொல்லி கொடுத்தானே கேம் இல்லை என்ன பண்ணா, ஜெஃப்ரி என்ன பண்ணால் எதனா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறார். இது ஒரு பக்கம். அதை தவிர்த்து யாரா எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தா எனக்கு வந்து தர்ஷிகாவை தோணுது, மேபி பவித்ராவை தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க. ஆனால் தர்ஷிகா இது எதுவுமே பண்ணல. நீங்கள் வந்து தீபக் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், தர்ஷிகா வந்து கவு மேலே போயிட்டு இப்போ டவுன் ஆயிடுச்சு, கேமே போயிடுச்சுன்னு. தர்ஷிகா எனக்கு தெரிஞ்சு கேமில் எப்போ கவு மேலே போச்சுண்ணே சொல்லுங்கள் நீங்கள், தர்ஷிகாவோட கவு எப்போ மேலே போச்சு? அப்போ தானே கீழே இறங்குறதுக்கு, மேலேயே போல அது கீழே படுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் என்ன, அவங்க எல்லா வாரமும் சேஃபாக தான் இது பண்ணுறாங்க. அதுலேயும் அவங்க வைக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரொம்ப ஆடான ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் டப்புன்னு முடிச்சுட்டு போகிறது, கொஞ்சம் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு மட்டும் போடுவாங்க. ஆனால் அதை அவங்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்களாம் அப்படின்றத சொல்லும் போது தீபக் சொல்கிறார், கரெக்டரா நீ சொல்கிறது கரெக்டு, நானும் என்ன பண்ணுறது இப்போ பல இடங்களில் யோசித்து பேச வேண்டியதாக இருக்குது. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன்னா அதை நான் கரெக்டாக பயன்படுத்துறேன்னா, அதை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன்னா செக் பண்ணி நானே யோசிச்சு பேசுகிறேன். ஆனால் தர்ஷிகா அவங்க சொல்கிறாங்க, அதை அவங்களே ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்தது. மேனேஜர் டாஸ்க்லையுமே அவங்க ஒழுங்காக பண்ணல. ஸோ பஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது ஏதாவது பண்ணணும்னு பண்ணாங்க. ஆனால் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வேணும்னு இருந்தாங்க, அதனால தான் நான் ஜெஃப்ரி கொடுத்தேன், தர்ஷிகா கொடுக்கல அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்லாம் தீவிரமாக போயிட்டு இருக்கு. ஆனால் ரயான் வந்து மோர் சென்சிபிள் பிளேயர், பல விஷயங்கள் கணிக்கிறாங்க, கரெக்டாக இருக்குது. ஆனால் அதை செயல்படுத்துகிற முறையில் தான் கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.